ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ரெண்டுத்தையும் பற்றி நம்ம படிக்கும் போதே நம்ம என்ன நினச்சிப்போம் ஜென்ரலானா ஃபார்முலேஷன் தான் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணணும்னா இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம நிறைய பார்ட்னர்ஷிப்பு கொலாபரேஷன்லாம் பார்க்குறோம். ஸ்டார் பக்ஸும் டாட்டாவும் ஒன்றா சேர்ந்து டாட்டா ஸ்டார் பக்ஸ்ன்னு சொல்லி காஃபி கடை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அம்பானி இருக்காங்கல்ல அந்த ஃபேமிலின்னு அங்கே வந்து இந்த அம்பானி ஃபேமிலியும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இருக்காங்களா அவங்க 2 பேரும் ஒன்றா கொலாபரேட் பண்ணி ஜாயிண்ட் வெஞ்சர் வராங்க. ஸோ யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாது என்ன ஏதுங்கிற பெரிய பெரிய டெசிஷனை அதை எப்படி அச்சீவ் பண்ணணும் எல்லாத்தையுமே டாப் லெவலில் இருக்கிறவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஓகேவா, முடிவு பண்ணிவிட்டு அதை செய்ய சொல்லிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஜென்ரலாக வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு என்ன தெரியும் தோணும், ரொம்ப கிளாமராக ரொம்ப வந்து அதிகமாக பேச்சு பொருளுக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே டாப் கேடர்லங்கிறதுனால நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா, ஃபார்முலேஷன் இருக்குல்ல அந்த ஃபார்முலேஷன் ரொம்ப கஷ்டம், அதுதான் பெரிய கெத்து அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது உண்மையே கிடையாது. ஏன்னா எதை செஞ்சால் வின் பண்ணலாம் எதை செஞ்சால் சக்ஸஸ் ஆகலான்னு ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் ஒரு டேபிளை சுற்றி உட்காந்துக்கிட்டு அழகாக எல்லாத்தையும் பேசிட்டு கலெக்ட் பண்ண டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி அனாலிட்டிக்கல் எபிலிட்டியோட பண்ணுறது ஓகே பண்ணிடலாம். ஃபார்முலேஷனை வந்து ஈஸின்னு சொல்ல வரல. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் எம்ப்ளாயீஸ் மட்டும் எத்தனை பேர் தெரியுமா, கிட்டத்தட்ட 52,000 பேர் இருக்காங்க. ஓகேவா, நான் ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நான் வந்து தப்பாக சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணிகிட்டே சொல்லிடுறேன். ஓகேவா, அந்த டெல் யூ வெயிட். சாரி, ஆனுவல் ரெவென்யூ தான் 51,000 கோடி, எம்ப்ளாயீஸ் மட்டும் 21,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கப்பா. ஆப்பா 21,000 எம்ப்ளாயீஸு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அவங்களோட ரெவென்யூ மட்டும் 51,000 கோடி. எத்தனை பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் எப்படி பண்ணணும் என்ன ஏது எல்லாத்தையும் அகமத் அப்படிங்கிற சிஇஓ அதுக்கப்புறம் அவர் கூட இருக்கக்கூடிய க்ளோஸான அசோசியேட்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் 21,000 எம்ப்ளாயீஸ்க்கும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இப்படிக்கா செய்யணும், இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி அவங்க கேட்கணும். நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணி யாரையும் வந்து வின் பண்ணவே முடியாது. இது செஞ்சால் நல்லாயிருக்கும், இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணால் எல்லாருக்கும் பெனிஃபிட்டுங்க. உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய 21,000 பேருக்கும் நீங்கள் புரிய வைக்கிறீங்கல்ல, அதுதான் சக்ஸஸ். புரிய வச்சு அவங்கள பண்ண வைக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அந்த 21,000 பேரும் ஒரே மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரே மாதிரி அதை எக்ஸிபிட் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கணும். அப்போ தான் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, ஃபார்முலேஷன் கூட 4 பேர் சேர்ந்து உட்காந்து ஃபார்முலேட் பண்ணிடலாம் இல்லையா. முகேஷ் அம்பானி, அவங்க ஒய்ஃப் நீதா அம்பானி, அவங்க 2 பசங்க 2 மருமக ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளை, இத்தனை பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னா கூட இத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 10-15 பேர்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லி ஒரு 10-15 பேர் வச்சுக்கோங்களேன். மிஞ்சி போல ஒரு 50 பேர் சேர்ந்து உட்காந்து 5 நாள் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டா ஃபார்முலேட் பண்ணிடலாம். ஏன்னா ஐம் நாட் சேயிங் தட் ஃபார்முலேஷன் இஸ் ஈஸி, ஐம் சேயிங் தட் ஃபார்முலேஷன் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர், ஈஸியர் than managing 21,000 employees and making them understand what is your strategy, how should they implement it, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை ஏன் நம்ம பண்ணுறோம், ஏன்னா எதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோன்னு தெரிஞ்சாதான் அந்த எம்ப்ளாயியால் அதை நேர்த்தியாக பண்ண முடியும். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இம்ப்ளிமெண்டேஷனில் கோளாறு இருந்தாலோ அல்லது ஃபார்முலேஷனில் கோளாறு இருந்தாலோ எஃபெக்ட் சரியாக வராது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 4 சினாரியோ சொல்கிறாங்க அழகாக. சினாரியோ நம்பர் 1 ஏங்கிற சினாரியோ எப்படி தெரியுமா இருக்குது, ஃபார்முலேஷனை அண்டி தூள் கிளப்பிட்டாங்கப்பா. அந்த 50 பேர் சேர்ந்து உட்காந்து இதை தான் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது ஃபார்முலேஷன், அது சூப்பராக பண்ணிட்டாங்க. ஆனால் அதை எப்படி நேர்த்தியாக வழி நடத்தணுமோ இன்றைக்கி அதை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அதில் சொதப்பல். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபார்முலேஷன் சவுண்ட் ஃபார்முலேஷன், ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் வீக்காக இருக்குது அப்படின்னா அவ்வளோதான், ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிடும். அடுத்தது பீன்ற சினாரியோ பாருங்கள், ஃபார்முலேஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, கீழே எக்ஸலண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிக்கு நேராக லெஃப்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள், சவுண்டுன்னு இருக்கா, பிக்கு நேராக கீழே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸலண்ட் இருக்கா. இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, ஃபார்முலேஷன் சூப்பர் அடிப்பொழி, நீங்கள் எக்ஸலண்ட்டாக வந்து அதை
இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. அப்போ இது ரெண்டுமே சூப்பராக பண்ணும்போது அவ்வளோதான். பி வந்து வேறு லெவல். நம்பர் 3 சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஃபார்முலேட் பண்ணதும் மட்டமாக இருக்குது, ஃபார்முலேஷன் ஐடியாவே மட்டமாக இருக்குது, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண அதை விட கேவலமாக இருக்குது. ஸோ ஃப்ளாடு ஃபார்முலேஷன் அண்ட் வீக்கான இம்ப்ளிமெண்டேஷன் மகா மட்டமான அவுட்புட். 4th ஒன்று என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டிங்கிற இடத்துல நீங்கள் மட்டமாக ஒரு பிளானை போட்டு கொடுத்துருக்கீங்க. அதாவது ஃப்ளாடு ஃபார்முலேஷன், உங்களோட ஃபார்முலேஷன் ஐடியா மட்டமாக இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு நீ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னா சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. அப்போ தப்பான பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குது? நம்மளோட ரெசிபி தப்பாக இருக்குது, அந்த கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணாலும் அவுட்புட் நல்லா வருமா? வராது. ரெசிபி சூப்பராக இருக்குப்பா, ஆனால் நான் சரியாக செய்யலனாலும் வருமா? வராது. ஸோ ரெசிபியும் நல்லா இருக்கணும், செய்முறையும் நல்லா இருக்கணும், செய்கிறோம்ல அந்த ஆக்ஷனும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நல்லா வெளியில் அவுட்புட் வரும். ரெசிபியும் மட்டமாக இருந்து செய்முறையும் மட்டமாக இருந்தால் அவ்வளோதான், சுத்த டுமில் ஆகிடும். ஸோ ஏபிசிடின்னு 4 சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, 4 சினாரியோ கொடுத்துருக்காங்க. இந்த 4 சினாரியோவோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் இனஃப் டு ஹாவ் அ குட் ஃபார்முலேஷன், இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ குட் ஃபார்முலேஷன் அண்ட் வெரி எக்ஸலண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியோட முழு பலனை வந்து நம்மளால் அனுபவிக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபுல் காம்ப்ரிஹென்சிவ் கிளாஸஸ். நீங்கள் டெஃபினட்டாக ஜூம் லைவில் ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸ் நாங்கள் போடுறோம். நவம்பர் 21 டெஃபினட்டாக என்ரோல் பண்ணுங்கள். ஃபுல் போர்ஷன் ஃப்ரீ தான், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் மட்டும் ஒரு 500 rupees பே பண்ணணும், சும்மா அந்த ரன்னிங் காஸ்ட் கவர் பண்ணுறதுக்காகவும். மற்றபடி ஜூம் ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ் நீங்கள் இருக்குது. டெஃபினட்டாக ஃப்ரம் November 21 இட்ஸ் அவைலபிள். யூ கேன் easily score 40+ in strategic management. All the best. Thank you.